Taste the Daily. மதுரையில் அமைச்சர் மூர்த்தியின் தொகுதியில் சாக்கடை வசதி இல்லாமல் பொதுமக்கள் மிகுந்த அவதி அடைந்து வருகின்றனர். கீழக்கள்ளந்திரி கிராமத்தில் அமைந்துள்ள அம்பேத்கர் நகர் அம்மட்சியாபுரம் பகுதியில் சாக்கடை வசதியை திறனற்ற திமுக அரசு ஏற்படுத்தி தரவில்லை. இதனால் சாலைகளில் கழிவுநீர் தேங்குவதால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதாக அப்பகுதி மக்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர். மேலும் ஊராட்சி மன்ற தலைவர் கிராம மக்களை உதாசீனப்படுத்தி வருவதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இந்த கழிவு நீருக்கு வழி போக முடியாமல் ரோட்லையும் பாதையிலையும் போய்கிட்டு ஸ்கூல் குழந்தைங்க முதியோர்கள் போக முடியல. பஞ்சாயத்து போர்டு கள்ளந்திரி ஊராட்சி மன்ற தலைவர்கிட்ட சொல்லும் பொழுது நாங்கள் அவர்கிட்ட தொந்தரவு பண்ணலை. என்ன தொந்தரவு பண்ணலைன்னா இடவசதி கேட்கல, வீடு கட்டி கொடுன்னு கேட்கல, கல்யாண மகள் கட்டி கொடுன்னு கேட்கல, சாக்கடை வசதியை சரியாக செஞ்சு கொடுன்னு கேட்குறோம். நெல்லை மாவட்டம் மானூர் தாலுகாவில் மழை வெள்ளத்தால் குடிநீர் குழாய்கள் சேதமடைந்துள்ளதால் குடிநீர் விநியோகம் பாதிக்கப்பட்டுள்ளது. தொடர் மழையினால் தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதில் மானூர் கூட்டு குடிநீர் திட்டத்தின் பைப் லைன்கள் உடைந்து சேதமடைந்தது. இதனால் மானூர், மாதவக்குறிச்சி, எட்டாங்குளம் உள்ளிட்ட பகுதிகளில் குடிநீர் விநியோகம் பாதிக்கப்பட்டுள்ளதால் மக்கள் தவித்து வருகின்றனர். சேதமடைந்த குடிநீர் குழாய்களை சீரமைப்பதில் மக்கள் விரோத ஸ்டாலின் அரசு மந்தமாக இருப்பதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். ஈரோட்டில் அரசு பேருந்து மீது கல்வீசி கண்ணாடியை உடைத்த மதுபோதை ஆசாமி பிடிபட்டுள்ளார். சூரம்பட்டி வலசு பேருந்து நிறுத்தத்தில் அரசு பேருந்து நிறுத்தப்பட்டிருந்தது. அப்போது தலைக்கேறிய மதுபோதையில் வந்த கணேசன் என்பவர் திடீரென சாலையில் கிடந்த கல்லை எடுத்து பேருந்து மீது வீசியதில் அதன் முன்புற கண்ணாடி நொறுங்கியது. இந்த சம்பவம் தொடர்பாக அவர் பிடிபட்ட நிலையில் தீய சக்தி திமுக ஆட்சியில் வீதி எங்கும் நடைபெறும் சட்டவிரோத மது விற்பனையால் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிப்பதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். வேலூர் மாவட்டம் ஓட்டூர் கிராமத்தில் ஒற்றை யானை விளைநிலங்களில் புகுந்து பயிர்களை சேதப்படுத்தியதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். மகாதேவன் மற்றும் ஈஸ்வரிக்கு சொந்தமான 100க்கும் மேற்பட்ட வாழை மரங்கள், கேழ்வரகு, சோளம் உள்ளிட்ட பயிர்கள் யானை மிதித்து சேதமடைந்தன. யானை, காட்டுப்பன்றி, மான் போன்ற வனவிலங்குகள் தொடர்ந்து விவசாய நிலங்களை சேதப்படுத்துவதால் விவசாயிகள் கடனை திருப்பி செலுத்த முடியாமல் அவதியடைந்துள்ளனர். இதனால் வனவிலங்குகள் வராமல் தடுக்க வனத்துறை மற்றும் தமிழக அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். திருநெல்வேலியில் கந்துவட்டி கொடுமையால் பாதிக்கப்பட்ட தம்பதியர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். மஞ்சுவிளை பகுதியைச் சேர்ந்த கலைராஜன் மற்றும் அவரது மனைவி 14 லட்சம் ரூபாய் கடன் பெற 25 சென்ட் நிலம் மற்றும் வீட்டை மாடசாமி என்பவரின் பெயருக்கு எழுதி கொடுத்தனர். இதுவரை 50 லட்சம் ரூபாய் வரை திருப்பி செலுத்தியும் மாடசாமி மேலும் 1 கோடி ரூபாய் தர வேண்டும் என மிரட்டுவதாக கூறப்படுகிறது. திராவிட மாடல் ஆட்சியில் கந்துவட்டி கொடுமைகள் அதிகரித்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே குடியிருப்பு பகுதியில் மழை வெள்ள நீர் சூழ்ந்ததால் மக்கள் அவதியடைந்துள்ளனர். பூசாரிப்பட்டி கிராமத்தில் உருக்கிய காட்டுநாயக்கர் இனத்தைச் சேர்ந்த 15க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வரும் நிலையில் மழை வெள்ளம் சூழ்ந்து கடந்த 4 நாட்கள் ஆகியும் இதுவரை திமுக அரசின் அதிகாரிகள் எந்த நிவாரணமும் வழங்கவில்லை என்றும் ஆய்வு என போட்டோ ஷூட் எடுத்துக்கொண்டு ஆறுதல் மட்டும் தெரிவித்துச் சென்றதாகவும் வளர்த்து வந்த ஆடு, கோழி ஆகியவை வெள்ளத்தால் அடித்துச் செல்லப்பட்டதால் பொருளாதார ரீதியாக